வெல்கம் டு மகாமேதா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார்னா செல்லார். ஸோ இந்த ஹையர் வெண்டார் புக்ஸில் எப்படி ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் அக்கௌண்ட்ஸ் இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். ஸோ when transaction happens, அதாவது எப்போ ஹையர் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அப்போ எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும்னு பார்க்கலாம். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் பர்ச்சேஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் இடத்துல அதாவது அமௌண்ட்டுக்கு நேராக என்ன அமௌண்ட் போடணுன்னா கேஷ் பர்ச்சேஸ் அமௌண்ட்டை போடணும். எவ்வளோ கேஷ் அந்த அசட்டோட வேல்யூ எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை போடணும் இந்த கேஷ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அமௌண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி when டவுன் பேமெண்ட் இஸ் ரிசீவ்டு. அதாவது பர்ச்சேசர், ஹையர் பர்ச்சேசர் இருக்காங்களா, அதாவது பையர், அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஹையர் வெண்டார் வந்து டவுன் பேமெண்ட் வாங்குவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் பண்ணுறோம்? ஸோ ஹையர் வெண்டார் புக்ஸ் படி பார்த்தோம்னா அந்த அமௌண்ட் வந்து ஹையர் பர்ச்சேசர்கிட்டேருந்து வருது. ஸோ அதனால தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டெபிட் போடுறோம். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ யார் கொடுக்குறாங்க? ஹையர் பர்ச்சேசர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஹையர் பர்ச்சேசர் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். ஸோ ஹையர் பர்ச்சேசர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ இந்த அமௌண்ட், இந்த காலம் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட், அதாவது அமௌண்ட் இடத்துல எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்னு போடுற இடத்துல என்ன போடணும்னா நம்ம இந்த டவுன் பேமெண்ட் அமௌண்ட்டை போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட் when interest is recorded. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட்டு தான் இது ரெண்டு வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை அந்த ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? நம்ம அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட் தானே ஆட் பண்ணியிருக்கோம் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். ஸோ ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்எக்ஸ்எக்ஸ், அதாவது அமௌண்ட் காலம்க்கு நேராக என்ன போடணுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கரஸ்பாண்டிங் இயர். இப்போ ஃபஸ்ட் இயர்க்குன்னா ஃபஸ்ட் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயர்க்குனா செகண்ட் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அப்படி போட்டுருணும் இந்த place of XXX, அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் அமௌண்ட் இடத்துல. ஸோ fourth journal entry. ஸோ fourth journal entry is about the installment amount is received. அதாவது அந்த குறிப்பிட்ட டியூ டேட் வருதுல, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து அந்த ஹையர் பர்ச்சேசர் ஹையர் வெண்டார் கொடுப்பாங்களே. ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இதுவும் டவுன் பேமெண்ட் அதே ஜேர்னல் என்ட்ரி தான். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹையர் வெண்டர் வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். ஸோ யார் இந்த அமௌண்ட் தராங்க? ஹையர் பர்ச்சேசர் அமௌண்ட் தராங்க. ஸோ ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ்எக்ஸ்எக்ஸில் என்ன போடுறோம்? நாம் வந்து அதை இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை போட்டுறோம் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் இயர். So fifth transaction is about when interest is transferred to P&L account. அதாவது இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருக்கோங்கள, ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ஹையர் வெண்டார் ஹையர் பர்ச்சேசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை நம்ம P&Lக்கு கொண்டு போகணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் எதுக்குன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த எக்ஸ்எக்ஸ்எக்ஸ், அதாவது இந்த பிளேஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் என்ன பண்ணணும்னா அந்த கரஸ்பாண்டிங் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ டெப்ரிசியேஷன் இல்லை. ஏன் டெப்ரிசியேஷன் இல்லைன்னா அசட் வந்து ஹையர் பர்ச்சேசருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன ஹையர் வெண்டாருக்கு அந்த டெப்ரிசியேஷன் வந்து இல்லை. ஸோ ஹையர் பர்ச்சேசருக்கு மட்டும்தான் டெப்ரிசியேஷன் உண்டு, ஹையர் வெண்டாருக்கு டெப்ரிசியேஷன் இல்லை. ஸோ அதனாலே இந்த ஜேர்னல் என்ட்ரியில் டெப்ரிசியேஷனை ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். ஸோ லயபிலிட்டிஸ்
அண்ட் அசெட்ஸ். ஸோ லைபிலிட்டிஸில் எதுவுமே வராது இந்த புக்ஸ், இந்த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டா. ஸோ அசெட்டில் தான் இம்பேக்ட் ஆகும். ஸோ அசெட் டெட்டாஸ் கீழே ஹையர் பர்ச்சேசர் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ், அதாவது ஹையர் பர்ச்சேசர்கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும், அதாவது பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ அந்த இடத்துல தான் இந்த எக்ஸ்எக்ஸ்எக்ஸில் அந்த அமௌண்ட்டை போட்டுடுறோம். ஸோ ஹையர் பர்ச்சேசர் இஸ் லைக் அ டெப்டார். ஏன்னா அமௌண்ட் வாங்கணும்ல. ஸோ கடனாக ஒரு சேல் பண்ணியிருக்காங்க, ஒரு மெஷினோ ஒரு அசெட் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஹையர் பர்ச்சேஸாக இஸ் லைக் அ டெட்டார். ஸோ ஹையர் பர்ச்சேஸாக டெட்டார்ஸ் கீழே போட்டிருக்கோம் இந்த அண்டர் அசெட் சைடு. ஸோ இப்போ சம்குள்ளே போகலாம். ஸோ இந்த சம் வந்து போன வீடியோவில் போட்ட ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டில் எப்படி அக்கௌண்ட்ஸ் இம்பேக்ட் ஆகுதுன்னு அந்த சம் பார்த்தோம்ல, அதே சம் தான். பட் இந்த வாட்டி வந்து நம்ம ஹையர் வெண்டார் புக்ஸில் எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் சம் பட் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். ஸோ கொஷின் பார்க்கலாம். On 1st January 2011, A purchased 5 machines each costing 1,58,500 each from B on hire purchase. ஸோ இந்த இடத்துல வந்து A is the higher purchaser and B is the higher vendor. ஸோ அதாவது இந்த புக்ஸ் ஆஃப் Bயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, A வந்து 5 machines 1,58,500 each, 5 மிஷின் வாங்கியிருக்காங்க on hire purchase from B. ஸோ நெக்ஸ்ட் வந்து டவுன் பேமெண்ட் இஸ் 20% and balance is 4 equal installments commencing from 31st December 2011. So interest is 10% per annum and A rates of depreciation at 20% diminishing balance. ஸோ இப்போ நம்ம ஹையர் வெண்டாரில் தானே நம்ம ஜேர்னல் என்ட்ரி அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். ஸோ அதனால் இந்த டெப்ரிசியேஷன் இஸ் irrelevant to the sum in the books of B, அதாவது இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். ஸோ இந்த லாஸ்ட் லைன் மட்டும் தேவையில்லை. A rates of depreciation வந்து at 20% diminishing balance அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த சம்முக்கு தேவையில்லை. ஸோ சம் இதோட முடிஞ்சிருது. இன்ட்ரெஸ்ட் 10% per annum. ஸோ இப்போ நாம் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ 1,58,500 ஈச் மிஷின். ஸோ 5 மிஷின் ஆக்குவே into 5. So 1,58,500 into 5, 7,92,500. So down payment is 20%. So 7,92,500 into 20%. So down payment வந்து காஸ்ட்டில் மைனஸ் பண்ணிடணும். ஸோ 1,58,500 down payment. So அதுலேருந்து மைனஸ் பண்ணால் we will get 6,34,000 as the balance cash price to be paid. So balance cash price to be paid is the 6,34,000. So in the books of B, that is higher vendor. So journal entry பார்க்கலாம் on the first year. So date வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க, 1st January 2011. So A account to HP sales account debit. So A account is nothing but higher purchaser account and to HP sales. HP means higher purchase sales to higher purchase sales account credit. So what இந்த அமௌண்ட் இடத்துல என்ன போடணும், 7,92,500 debit and 7,92,500 credit in the place of debit and credit column. So 7,92,500 is nothing but the cost. அதாவது into 5 போட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, அதான் 7,92,500 ஆன்சர் வந்ததில்ல. ஸோ அதுதான் இந்த 5 மிஷின்ஸ்க்கு உண்டான காஸ்ட். ஸோ அதை தான் நம்ம போடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, டவுன் பேமெண்ட். ஸோ டவுன் பேமெண்ட்டும் on 1st January 2011 போட்டு டவுன் பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு A அக்கௌண்ட். ஏன் பேங்க் அக்கௌண்ட் டெபிட், பிகாஸ் ஹையர் வெண்டாரை பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து ஒரு ரிசீவ் ஆகுது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். அண்ட் யார் கொடுக்குறாங்க, ஹையர் பர்ச்சேஸார் இஸ் A. ஸோ A தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் A அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ வாட் இஸ் த டவுன் பேமெண்ட், 7,92,500 into 20%. ஸோ விச் இஸ் equal to 1,58,500 இஸ் தி டவுன் பேமெண்ட். அதை டெபிட் காலம்லேயும் கிரெடிட் காலம்லேயும் போட்டுடுறோம். ஸோ இப்போ நாம் டவுன் பேமெண்ட் வச்சு வாட் இஸ் த பேலன்ஸ் கேஷ் ப்ரைஸ் டு பி பெய்டுன்னு கண்டுபிடிச்சிடும், விச் இஸ் தி 6,34,000 rupees. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குண்டான டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். இந்த டேபிளில் வந்து நான் போன வீடியோலேயே சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இருந்தாலும் நான் இங்கே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் த பேலன்ஸ் கேஷ் ப்ரைஸ் டு பி பெய்ட் இஸ் தி 6,34,000 rupees. ஸோ 6,34,000 rupees இந்த 31st December 2011, ஏன்னா அதுதான் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கான டியூ டேட். ஸோ இந்த 6,34,000 என்ன பண்ணணும், வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 10%. கொஷினில் அதானே கொடுத்துருக்காங்க. ஸோ 6,34,000 into 10% இஸ் நத்திங் பட் 63,400 இஸ் தி இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காலமில் வந்து நம்ம போட்டுடுறோம்.
ஸோ வாட் இஸ் த கேஷ் ப்ரைஸ்? ஸோ கேஷ் ப்ரைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ கேஷ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இன் 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் போட்டிருக்காங்க. இஸ் த பேலன்ஸ் 6,34,000 இஸ் தி பேலன்ஸ். ஸோ 6,34,000 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6,34,000 டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1,58,500. ஸோ அதை என்ன பண்ணணும், டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸில் அந்த காலமில் போட்டுருணும். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட் தி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்? ஸோ வாட் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்? 1,58,500 ப்ளஸ் 63,400 இஸ் ஈக்குவல் டு 2,21,900. ஸோ அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போட்டுருணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ். ஸோ க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 6,34,000 இந்த 1,58,500 மைனஸ் பண்ணால் we will get 4,75,500 as the closing cash price. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு உண்டான ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும், ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ஹையர் பர்ச்சேஸாக பே பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை நாம் அந்த ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடணும். ஸோ லெட்ஸ் கோ டு தட். ஸோ this is the journal entry. So continue பண்ணலாம். ஸோ 31st of the first year. ஸோ 31st December 2011 தான் டியூ டேட். ஸோ என்ன பண்ணணும், ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் அக்கௌண்ட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஏ அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்? அந்த டேபிளை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் இயருக்கு நேரம் என்ன போட்டிருக்கு, இன்ட்ரெஸ்ட் காலமில் 63,400 போட்டிருக்கு. ஸோ இதை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக போட்டுருணும். ஸோ 63,400 அண்ட் 63,400 ஏ அக்கௌண்ட் நேராகவும் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் நேராகவும் போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறது, இந்த ஏ வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க வீக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அதுவும் 31st December 2011 நடக்குது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து 2,21,900 2,21,900 அந்தந்த கரஸ்பாண்டிங் ரெஸ்பெக்ட் டு அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ 2,21,900 தான் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். எப்படி வந்தது சொன்னேன், இந்த 1,58,500 கேஷ் ப்ரைஸையும் இந்த 63,400 இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் we will get 2,21,900 as the installment amount. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்? 63,400. ஸோ தட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஸோ ஆஃப் தி ஃபஸ்ட் இயர். ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுறோம். ஸோ 63,400 டெபிட் அண்ட் 63,400 கிரெடிட்னு அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு நேரம், எதாவது இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் நேரமும் P&L அக்கௌண்ட் நேரமும் போட்டுரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இயருக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகலாம். ஸோ திஸ் இஸ் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பி. ஸோ லயபிலிட்டியில் எந்த இம்பேக்டும் வராது. ஸோ அசட் சைடில் தான் இம்பேக்ட் வரும். ஸோ ஏஎஸ் தி டெட்டார், ஏன்னா ஏ தான் ஹையர் பர்ச்சேஸர். ஸோ ஏஎஸ் தி ஹையர் பர்ச்சேஸர். ஸோ ஹையர் பர்ச்சேஸர் இஸ் கம்ஸ் அண்டர் தி டெட்டார்ஸ். ஸோ 2011 நேராக என்ன போட்டுறோம், 4,75,500. ஸோ எப்படி வந்தது 4,75,500? we will go to the table. ஸோ டேபிள் போயாச்சு. ஸோ எப்படி வந்தது, இந்த 6,34,000 இந்த 1,58,500 டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ்க்கு நேராக அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் we will get 4,75,500 as the closing cash price which recorded in the balance sheet. ஸோ இந்த 4,75,500 2011 காலம்க்கு நேராக போட்டுடுறோம். ஸோ ஏக்கு நேராக போட்டுடுறோம். ஸோ திஸ் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி பி ஃபார் த ஃபஸ்ட் இயர், அதாவது 2011 பேலன்ஸ் ஷீட்டும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் இயர் பார்க்கலாம். ஸோ 31st 12/2012. ஸோ 31st December 2012 தான் செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்க்கு உண்டான டியூ டேட். ஸோ இந்த க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் இருக்குல்ல, 2011 உண்டான க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் 4,75,500. இது ஆட்டோமேட்டிக்காக 2012 உண்டான ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் 10%. ஸோ 4,75,500 into 10% is equal to 47,550. ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி 2012. ஸோ 1,58,500. ஸோ இந்த டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணால் எல்லாமே சேம் தான். ஸோ இந்த டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் எல்லாமே சேம் தான். ஸோ அதே 1,58,500. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 47,550 plus 1,58,500 which is equal to 2,06,550 rupees is the installment amount of the 2012. ஸோ இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். அப்புறம் இந்த 47,550 இஸ் தி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 4,75,500 minus 1,58,500 which is equal to 3,17,000.
So it is the closing cash price of the 2012. இந்த 3,17,000 தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுறோம். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். 2012 உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ இப்போ செகண்ட் இயருக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 2012 உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஏ அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிடணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஏ அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஏ இஸ் ஹையர் பர்ச்சேசர். ஸோ ஏ அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் credit. So 47,550 is the interest amount of the 2012. Other debit லியும் and credit லியும் போட்டுறோம். So next வந்து என்ன, 31st December 2012. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, ஏ வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது. ஸோ பி வந்து ஹையர் வெண்டார், ஏ இஸ் தி ஹையர் பர்ச்சேசர். ஸோ ஹையர் பர்ச்சேசர் வந்து ஹையர் வெண்டாருக்கு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஹையர் வெண்டார் புக்ஸ்னால் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், அந்த ஏ அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஆஃப் செகண்ட் இயர், 2,06,050 rupees டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பிஎன்எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பிஎன்எல் அக்கௌண்ட் கிரெடிட், அதுவும் சேம் டேட் தான் 31st December 2012. ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் 2012, 47,550 டெபிட்லையும் அண்ட் 47,550 கிரெடிட்லையும் போட்டுறோம். ஸோ செகண்ட் இயருக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பி அஃப்கோர்ஸ் லயபிலிட்டியில் எதுவும் வராது, அசட் சைட் தான். ஸோ டெட்டாஸ் கீழே ஏ. ஸோ இப்போ 2012 காலம்க்கு நேராக போகலாம். ஸோ 2012 உண்டான க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் என்ன, 3,17,000. ஸோ அதை தான் நாம் டெட்டாஸ்க்கு நேராக, அதாவது ஏக்கு நேராக போட்டுறோம் அந்த 2012 காலம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ now we go for 2013 transactions பற்றி பார்க்கலாம். ஸோ what is the closing cash price of 2012? 3,17,000 is the closing cash price of 2012. அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2013க்கு போயிடும். ஸோ அதே 3,17,000. ஸோ now we have to calculate interest amount. So 3,17,000 into 10% is nothing but 31,700 is comes under the towards interest column. So 31,700 தான் interest amount. So cash towards cash price is same. So 1,58,500. So 1,58,500 plus 31,700 which is equal to 1,90,200 which is the installment amount of 2013. So இப்போ நம்ம closing cash price பற்றி பார்க்கலாம். So closing cash price is nothing but 3,17,000 minus 1,58,500 which is equal to 1,58,500 as the closing cash price of 2013. So interest amount வந்து 31,700 and installment amount is 1,90,200 and balance sheet என்ன போஸ்ட் பண்ணுவோம், 1,58,500 போஸ்ட் பண்ணிடுவோம். So now we go for 2013 journal entries. So this is the third year. ஸோ ஏ அக்கௌண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஏ அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணோம். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு போட்டுருணும். ஸோ ஏ அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ 31,700 and 31,700 which is the interest amount of the 2013. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அதை நம்ம அந்த அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை போஸ்ட் பண்ணிடணும். ஸோ வாட் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், 1,90,200 and 1,90,200 டெபிட் கிரெடிட்னு போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பிஎன்எல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், 31,700 இஸ் தி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ 31,700 டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போட்டுரும். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் தி 2013 போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பி, அதாவது 2013க்குண்டான பேலன்ஸ் ஷீட் அது பார்க்கலாம். ஸோ டெட்டாஸ், ஸோ அசட் கீழே டெட்டாஸ் ஏ, 2013 கீழே அந்த காலம்க்கு நேராக என்ன போட்டுரும், 1,58,500. ஸோ பிகாஸ் 1,58,500 இஸ் தி க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2013, அதை வந்து ஏக்கு நேராக போட்டுரும் அந்த டெட்டாஸ் காலம் விச் இஸ் அண்டர் தி அசட் சைட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட். ஸோ 1,58,500. இப்போ 2013க்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் 2014. ஸோ இப்போ நம்ம 2014க்குன்னு அதை பார்க்கலாம். ஸோ come to the we can go for the table. So the 1,58,500 closing cash price of 2013 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2014க்கு மாறிடும். ஸோ சேம் 1,58,500. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ 1,58,500 into 10% which is equal to 15,850 which comes under the towards interest. So which is the interest amount of the 2014. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கேஷ் ப்ரைஸ் இஸ் 1,58,500 plus 15,850 which is equal to 1,70,000
1,74,350 rupees as the installment amount of the 2014. இப்போ நம்ம closing cash price of 2014 பார்க்கலாம். So what is the opening cash price? 1,58,500. And what is the towards cash price amount? That is also 1,58,500. So 1,58,500 minus 1,58,500, which is the 0. அதாவது nil. So 0 is the closing cash price of the 2014. So nil. ஏன் nil வருதுன்னா எல்லா அமௌண்ட்டும் இப்போ ஹையர் பர்ச்சேஸர் வந்து ஹையர் வெண்டாருக்கு பே பண்ணியாச்சு. அதாவது ஏ வந்து பிக்கு எல்லா அமௌண்ட்டும் என்னென்ன டியூ அமௌண்ட்டும் எல்லாமே பே பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் கட்ட வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால தான் இந்த இடத்துல க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2014 வந்து 0வாக இருக்குது, அதாவது நெல்லாக இருக்குது. ஸோ நவ் we can go for the journal entries. So this is the journal entry for the 4th year. So 4th year amount என்ன டேட்டு 31st December 2014. ஸோ இப்போ அதே தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஏ அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுறோம்? ஏ அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்? 15,850 and 15,850 as the interest amount. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ஏ வந்து பிக்கு பே பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஹையர் பர்ச்சேசர் பே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அக்கௌண்ட். ஸோ பேங்க் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுது, பணம் வருது பிக்கு. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். நீங்கள் யார் கொடுக்குறாங்க? ஏ கொடுக்குறாங்க. ஸோ அதனால் க்ரெடிட் பண்ணுறோம் ஏ அக்கௌண்ட்டை. ஸோ வாட் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்? 1,74,350 அண்ட் 1,74,350. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட். பிஎன்எல்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நான் பிஎன்எல் போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னே எழுதிட்டேன். ஸோ அது என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன? 15,850. ஸோ அதே தான் 15,850 டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போட்டுடுறோம். ஸோ 3 ஜேர்னல் என்ட்ரிஸும் 4th இயர்க்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ நான் ஜேர்னல் என்ட்ரியில் நான் நரேஷனே போடுறதில்ல. ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக நரேஷன் எழுதணும். ஸோ உங்களுக்கு புரியுங்காக தான் நான் நரேஷன் எழுதலை இந்த ஜேர்னல் என்ட்ரியில். ஸோ இட் இஸ் கம்பல்சரி டு ரைட் தி நரேஷன் ஃபார் each and every journal entries. So next we can go for balance sheet. So balance sheet இது. So this is the balance sheet of P. So 2011, 2012, 2013 கூடான எல்லா பேலன்ஸ் ஷீட்டும் போட்டாச்சு. இப்போ நம்ம 2014 கூடான பேலன்ஸ் ஷீட் போடலாம். ஸோ லயபிலிட்டியில் ஒரு இம்பேக்ட் வராது. ஸோ அஸ் வெல் அஸ் அசெட்டில் தான் இம்பேக்ட் ஆகும். ஸோ அசெட் அந்த டெட்டாஸ் காலம் கீழே ஏ வந்து போட்டுரும். ஸோ ஏ அந்த 2014 காலமில் வந்து நெல்னு போட்டுரும். ஏன்னா க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2014 இஸ் போட் நெல். ஸோ அதனால் நெல்னு போட்டுரும். ஸோ அதே லாஜிக் திருப்பி சொல்கிறேன். ஸோ ஏ வந்து எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியாச்சு, கேஷ் ப்ரைஸ் பே பண்ணியாச்சு. ஸோ அஸ் வெல் அஸ் அப்வியஸ்லி இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணியாச்சு. என்னென்ன காசு கட்ட வேண்டியதோ அது வந்து பிக்கு எல்லா அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு. அதனால தான் பேலன்ஸ் அமௌண்ட் டியூ எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் 2014க்கு நேராக நெல்னு போட்டுரும். ஸோ 2014. ஸோ ஏக்கு ஏ அக்கௌண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பி. இப்போ நாம் எல்லா இயருக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ த சம் இஸ் ஓவர். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஹையர் வெண்டார் புக்ஸில் எப்படி ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சேல் சிஸ்டம் அக்கௌண்ட்ஸ் இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ஸில் போஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் வரத்துக்காக மகாமேதா அகாடமிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.